வணக்கம், வெல்கம் டு அன்சி டிசைனர். இன்றைக்கி இந்த சேரீயில் தான், அந்த பட்டு சேரீயில் தான் நம்ம 2-in-1 மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இல்லை அந்த கீழே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா குஞ்சம், அது வந்து தனியாக செப்பரேட்டாக நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். அப்புறம் ஃபுல் பார்ட் இப்படி தான் இருக்கும். இது வந்து எல்லோ கலர், முந்தி வந்து நமக்கு மெரூன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டிங்களா? இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த முந்தி பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கோட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட போகிறேன். மேலே டாப் போர்ஷனுக்கு வந்து அந்த முந்தி பாட்டில் அந்த சைடு ப்ளீட் வந்து வரும் பார்த்திங்களா, மேலே அந்த இடத்துல மட்டும் நிறைய புட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து மேலே டாப்புக்கு வந்து கொடுக்க போகிறேன். கீழே ஸ்கர்ட்டுக்கு வந்து ப்ளைனாக இருக்க போர்ஷன் வந்து கொடுக்க போகிறேன். இப்போது நான் லைனிங் வந்து ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன், வேஷ்டி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது 2 ஃபோல்ட் பண்ணி 4 மடிப்பு வரும். நான் ஓப்பன் சைடில் வந்து 4 இருக்கும், ஃபோல்டிங் சைடு வந்து 2 இருக்கும். இந்த மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், மேலே ரெஃபரன்ஸ் லைன் வந்து மார்க் பண்ணுறேன். அப்புறம் என்னோடய வேஸ்ட் லென்த், ஷோல்டர்லேருந்து என்னோடய வேஸ்ட் லென்த் வந்து எவ்வளவோ அதை வந்து நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு 14 இன்ச்சு, அந்த 14 இன்ச்சை மார்க் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நம்ம ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதோட என்னோடய ஷோல்டரை வந்து மார்க் பண்ணுறேன். என்னோடய ஷோல்டர் 14, அதை 2ஆல் வகுத்தா வந்து 7. அந்த 7 வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் டெப்த் வந்து என்னோடய ஷோல்டர் எந்த அளவுக்கு வைக்கணும் அதே அளவை வந்து என்னோடய ஆம்ஹோல் டெப்த்தாக வந்து நான் மார்க் பண்ணுறேன். அது இல்லாமல் நீங்கள் ஷோல்டர் எந்த அளவு வைக்கிங்களோ அந்த அளவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 1/2 இன்ச்சு கூட்டியோ குறைச்சோ வந்து வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். வச்சுட்டு என்னோடய கேப் லைன், அதாவது என்னோடய ஆம்ஹோல் ரவுண்டு ஏதோ அதை 4ஆல் வகுத்தா என்ன ஆன்சர் வருமோ அதை என்னோடய கேப் லைனாக நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய நெக்கு வித்து வந்து நான் 3.5 வந்து கொடுக்கேன், ஷோல்டர் வித்து 3.5 கொடுக்கேன். அதாவது நான் ஷோல்டர் மார்க் பண்ணதில் பாதி எவ்வளவோ அதை வந்து நெக் வித்தாகவும் ஷோல்டர் வித்தாகவும் கன்சிடர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்னோடய நெக்கு டெப்த் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு 5 இன்ச்சு, பேக் நெக்குக்கு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி நான் நெக்குக்கு ரவுண்ட் ஷேப் தான் கொடுக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய செஸ்ட் ரவுண்ட் வந்து 8.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அப்புறம் ஈஸ் 1/2 இன்ச்சு, சீம் 1.5 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சாக வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்ஹோல் கேவை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்னோடய வேஸ்ட் லைன் 7.5, அந்த 7.5 மார்க் பண்ணிவிட்டு சேம் ஈஸும் சீமும் 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நம்ம சீம் வந்து கொடுக்கலையோ அந்த இடத்துலலாம் சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்மளோட பேட்டர்ன், டாப் பேட்டர்னை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம முந்தியில் இருக்கும்ல குஞ்சம் போட்டிருந்தாங்க, அதை வந்து கட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். இப்போ இது முந்தி பார்ட்டை வந்து நான் கோட்டுக்கு வந்து தைக்க போகிறேன். அதுக்கு தான் இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னா நான் வேஸ்ட்டை விட கொஞ்சம் லென்த் வந்து அதிகமாக வைக்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி எடுத்திருக்கேன். கோட் மாடல் வந்து இந்த மாதிரி நான் லைனிங்கை வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவே துணி இருக்கிற மாதிரி விட்டே கட் பண்ணுறேன். என்னென்னா நான் பார்டர் வந்து அந்த ஃபோல்டிங் சைடில் வந்து வர மாதிரி வந்து கட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் நீங்கள் பேக் சைடு கட் பண்ணும்போது ஃபோல்டிங் சைடில் வச்சு கட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து 20 இன்ச்சு தான் வேணும். கீழேருந்து நம்ம கீழே வந்து அந்த பச்சை கலரில் பார்டர் மாதிரி தெரியுது பாருங்கள், அது எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னா கீழே ஃபஸ்ட்டு லைன் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதிலேருந்து லென்த் எனக்கு 20 இன்ச்சு லென்த் வந்து வேணும். அந்த இடத்துல கரெக்டாக நான் வந்து வச்சு மார்க் பண்ண போகிறேன். இது கரெக்டாக எனக்கு எங்கே வரும் அப்படின்னா வேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே, ஹிப்புக்கு மேலே, அந்த மாதிரி தான் வரும். நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு லென்த் வந்து ஞாபகம் வந்துச்சு 20 இன்ச்சு. அதனால் அந்த 20 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு என்னோடய லைனிங் பீஸை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஆர்ம் ஹோல், ஷோல்டர் எல்லாம் அதே அளவு வந்து நான் மார்க் பண்ணி எடுக்க போகிறேன். கீழே வரும்போது என்ன ஆகுனா, இடுப்புக்கிட்ட இருந்து கீழே வரும்போது கொஞ்சம் விரித்து வந்து கட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி லைன் வந்து மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடும் கரெக்டாக வந்து அளவை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலவன்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம லைனிங்லேயே சீம் அண்ட் ஈஸ் வந்து விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். அப்போ இதே அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் மறுபடியும் வந்து ஈஸ் அண்ட் சீம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். நான் ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஃப்ரண்ட் சைடு அதே நெக் டெப்த் வந்து வச்சுட்டா, பேக் சைடு வந்து 1.5 இன்ச்சு வந்து நான் வைக்கிறேன். 1.5 இன்ச்சு வச்சுட்டு சின்னதாக வளைய வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு மித்ததெல்லாம் அதே அளவு தான், அதே அளவு மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க. நம்ம வந்து கட்டிங் முடிச்சாச்சு. இனிமேல் ஸ்டிச்சிங் பார்ட் வந்து போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம எப்போதும் போல் லைனிங் பீஸை மெயின் பீஸ் மேலே வச்சுட்டு கழுத்தை வந்து சுற்றி அடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு திருப்போம் பார்த்திங்களா, அதே மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோமோ அதே சீம் அலவன்ஸ் வந்து வச்சு தையல் போடுங்க. தையல் போடும்போது ஷோல்டர்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. அதுமாதிரி கழுத்தை திருப்பும் போதும் கண்டிப்பாக நாச்சஸ் வந்து போட்டு கழுத்தை வந்து அடித்து வந்து திருப்பிக்கோங்க. லைனிங்கை வந்து உள்ளே திருப்பி தைக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் கழுத்தை வந்து இழுத்து பிடிச்சி தைக்கவே செய்யாதீங்க. அது எப்படி பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரியே வச்சு தைங்க. கழுத்தை நம்ம இஷ்டத்துக்கு திருப்பி வச்சு தைச்சோம் அப்படின்னா கழுத்தை வந்து லூஸ் விழுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. தைச்சிட்டு நம்ம சுற்றி எப்போதும் லைனிங் வந்து நழுவாமல் இருக்கிறதுக்கு வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதேமாதிரி சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இதே மாதிரி பேக் சைடுக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து தச்சு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எனக்கு கீழே ஸ்கர்ட் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்லீவ் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது கீழே ஸ்கர்ட் போர்ஷன் வந்து நம்ம அட்டாச் பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸ்ட்ரா நிறைய துணி வந்து தொங்கிட்டு இருந்த மாதிரி இல்லை, ஈஸியாக வந்து இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டாப்பில் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப ப்ளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் சின்னதாக டிசைன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரீயில் இருந்த பார்டரை வந்து நான் ஃப்ரண்ட் சைடு வந்து நீளமாக ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து சென்டர் வந்து கண்டுபிடிக்கணும். என்ன செய்கிறேன்னா, ரெண்டு சைடும் ஷோல்டரை வந்து ஒன்றா வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து சென்டர் வந்து கிடச்சிரும். அந்த சென்டர் வந்து நான் சாக் பீஸ் வச்சு இப்படி வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து அளவு மாறிடக்கூடாது பார்த்திங்களா, சென்டர்லாம் வந்து இருக்கணும் பார்த்திங்களா, அதனால் இப்படி சாக் பீஸில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பீஸை வந்து எடுத்துக்கணும். லைனை வந்து நல்லா டார்க்கன் பண்ணிக்கோங்க. இதுதான் சேலையோட பார்டர். இது என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரண்ட் சைடு நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி தைச்சிட்டோம் பார்த்திங்களா, அதனால் மேலேயும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைட்லேயும் வந்து சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு வந்து தச்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடும் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே வந்து சைடு ஓரத்துலேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்டர்லேயும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் பார்டரில் மார்க் பண்ண சென்டரும் நம்ம டாப்பில் மார்க் பண்ண சென்டர் வந்து நேராக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து தையல் போட்டுருங்க. சென்டரில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே ஓரத்தில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கணும்னு எந்த வித அவசியமும் இல்லை. ஏன்னா அது நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் வந்து அட்டாச் பண்ணும்போது உள்ளே போயிடும், பிசுறு வந்து தெரியாது. அதனால் நீங்கள்
மேலே மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு 2 சைடும் ஓரங்களை வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸ்லீவ் வந்து சொன்ன மாதிரி ஹை பப் தான் வச்சுருக்கேன். ஹை பப்மாக உங்களுக்கு இந்த ஸ்லீவ் வந்து தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஸ்லீவ் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, எந்த இடத்துல ஸ்லீவ் வந்து வருமோ அந்த இடத்துல சின்ன சின்ன நாச்சஸ் வந்து போட்டுட்டு ரைட் சைடு 3 ப்ளீட்னா லெஃப்ட் சைடும் அதே மாதிரி 3 ப்ளீட் வந்து வச்சு தச்சுட்டு நம்ம ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான். ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கர்ட் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, டாப் போர்ஷனுக்கு மேலே நம்மளோட கீழே ஸ்கர்ட் போர்ஷன் வந்து வைப்போம் பார்த்திங்களா, அதோட ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு, அதாவது டாப்போட நல்ல பக்கமும் ஸ்கர்ட்டோட நல்ல பக்கமும் மேலே வச்சுட்டு, இப்போ ராங் சைடில் வந்து தையல் விடுற மாதிரி நம்ம எப்போதும் ப்ளீட் வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ப்ளீட் வந்து வச்சு முன்பகுதியும் பின்பகுதியும் வந்து தச்சு வந்து எடுத்துக்கோங்க. கட் போர்ஷன் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து எவ்வளோ நம்ம கை சுற்றளவு இருக்கோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு, சீம் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தோமோ அந்த சீம் அலவன்ஸை மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போடணும். நம்ம ஈஸும் சீமும் சேர்ந்து தான் 2 இன்ச் வந்து கொடுத்தோம். இப்போது ஈஸ் வந்து 1/2 இன்ச்சு பேரும், சீம் வந்து 1.5 இன்ச்சு. அதனால் அந்த 1.5 இன்ச்சை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் வந்து போடணும். 2 இன்ச்சும் சேர்த்து நம்ம வந்து தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைட்டாக இருக்கும், துணியை வந்து உள்ளே போட முடியாது. அதனால் 1/2 இன்ச்சு விட்டுட்டு 2 இன்ச்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னா 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு மீதி 1.5 இன்ச்சில் மட்டும் நான் தையல் போட்டு எடுக்க போகிறேன். இடுப்புக்கிட்ட வரும்போது கரெக்டாக அந்த 1.5 இன்ச் வந்து தையல் விட்டுட்டு அது கீழே ஸ்கர்ட் போர்ஷன் வரும் பார்த்திங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சில் கொண்டு வந்து முடிக்கணும். இருக்கிறதுனால பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.